வணக்கம் நியூஸ் நேயர்களே, சொல்லிய நிகழ்ச்சிக்குள் வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஆனந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் சமூக நீதியை நான் தான் காப்பாற்றணும் தமிழ்நாட்டில், எங்களை தவிர யாருமே கிடையாது. அது மட்டுமல்ல, சமூக நீதியில் மிகப்பெரிய மைல்கல்லை நாங்கள் தொட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டியல சமூகத்து மக்களுக்கு நாங்கள் தான் காவலர்கள் என்று சொல்லக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து அவளை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. நேற்றும் கூட ஒரு வீடியோ வந்துச்சு, மதுரையில் நடைபெற்ற சம்பவம்லாம். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இவங்க சமூக நீதி பல்லளித்த தருணம் ஏற்கனவே நம்ம வேங்கை வயல்லையும் பார்த்துட்டோம், ப்ளஸ் மற்ற சம்பவங்களும் பார்த்தோம். இன்னும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலரை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாமல் சேரில் கூட உட்கார வைக்க முடியலாத அவல சூழ்நிலை இருக்குது. அப்போ பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்த இதில் அந்த கவுன்சிலரோட ஹஸ்பண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து அவங்கள காலை தொட்டு மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. இது இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு பில்டப் அரசியல் தான். இவங்க என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். இது ஃபுல்லாக நடந்துக்கிறது ஒரு ட்ராமா கம்பெனி மாதிரி. டிஎம்கேங்கிறது ஒரு ட்ராமா கம்பெனி ஆஃப் கருணாநிதி அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அதோடைய இன்னொரு ப்ரூஃப் தான் இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம். இது சமூக நீதின்னு இவங்க சொல்கிறது எந்த சாதிக்குமே இவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு கொடுத்ததே இல்லை. முன்னாடி ஆரம்பித்தது அந்த பிராமண சமூகத்திலேருந்து ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பட்டியலினத்தவர்கள், அதுக்கப்புறம் மற்ற சாதிகள், ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு விதமாக இவங்க அரசியல் தான் பண்ணுறாங்களே தவிர ஒரு சமூக நீதியோ இல்லை ஒரு சமத்துவமோ ஒரு பெண்ணியமோ அந்த ஒரு பெண்ணை போற்றுறதோ எதுவுமே கிடையாதுங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு மீடியா மூலமாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூட இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காரு. திட்டினாரு, எப்படி திட்டினாருன்னு நம்ம பார்த்தோம். இன்னொருத்தர் ஒரு கோயிலில் எப்படி கல்லை தூக்கி அடிச்சாருன்னு பார்த்தோம். இன்னொரு அமைச்சர் உட்காருமா இது பண்ணுமா அப்படின்னாரு. இன்னொரு ஏளனமா பொதுமக்களையே ஏளனமா பேசுறவங்க இந்த மாதிரி ஒரு சாதியில் நம்ம பார்க்குறோமே. ஒரு இதில் ஒரு சேர் கூட உட்காந்து போட மாட்டேங்கிறாங்க. 6 சேர் போட்டாலும் பக்கத்தில் தள்ளி உட்காரணும், 2 அடி தள்ளி உட்காரணும். இல்லை இவர் முதல்வர் சாப்பாட போவார், இவருக்குன்னு ஸ்பெஷல் தட்டு புதுசாக தட்டு வச்சுக்கிட்டு பண்ணுவோம். ஆனால் கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்கும், எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான சாப்பிட்றது ஃபுல்லாக இது. இல்லை எச்சி கையில் தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதை தூக்கி போடுறது. இதுதான் இவங்க சமூக நீதி. இது பல இதில் ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் இதில் என்னென்னா, அதாவது தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே, யதா ராஜா ததா பிரதான்ற மாதிரி இவங்க தலைமை அந்த லெவலில் இருக்குது. போகிறது ஃபுல்லாக கோயில் குளம் இதுன்னு ஒரு இடத்துல போயிட்டு பண்ணுறது. ஆனால் நடக்கிறது ஃபுல்லாக ஒரு வேற்றுமைக்கான ஒரு அரசியல், சமூக நீதிக்கான அரசியல் கிடையாது. அதோடைய இது நீச்சமாக தான் இப்போ இந்த பார்க்குற இந்த வீடியோஸு இந்த கவுன்சிலர் லெவலில் ஈவன் திமுக உள்ள அடிமட்ட தொண்டர்கள் லெவல்லையும் இதுதான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்தலில் நாடார் சமூகம் அவங்க வைகுண்ட ஐயா என்று போற்றக்கூடிய அந்த ஆத்மாவை மிகப்பெரிய நபர் அவரை பற்றி மிக கொச்சையாக அவர்கள் டிஎன்பிஎஸ்சியில் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்ற விஷயம்லாம் போட்டு அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு நாடார் சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் பட்டியலினத்தம் நம்ம சொல்லும்போது இந்த நாடார் சமூகத்தையும் அவங்க இழிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு பேசிக் டிரான்ஸ்லேஷன் கூட பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இவங்க ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. அதில் மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு இடத்துல அந்த நான் முதல்வர் ஸ்கீமில் பெக்கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது யார் பார்க்குறா என்ன பார்க்குறான்னு தெரியல. ஒரு சமயம் நம்ம பார்க்குறோம், முன்னாடி அந்த யுனெஸ்கோ அவார்டு பற்றியும் இந்த டிஎன்பிசியில் தான் தப்பான ஒரு சில கேள்விகள்லாம் வந்தது. அந்த அவார்டு யார் கொடுத்தான்னு, அந்த அவார்டே பொய் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி பல விஷயங்கள் இவங்க தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டீச்சர்ஸோடைய எவாலுவேஷன் டெட் இருக்குது. இந்த டெட்டிலேயே நம்மளால் டீச்சர்ஸ் ஒழுங்காக இப்போ தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியல. போன வருஷம் முன்னாடிலாம் 2% விழுக்காடு, இந்த வாட்டி ஏதோ 9%, 10%. ஏன்னா இவங்களாம் தான் டீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவங்க அவங்க முதல்ல அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்காங்களா, பார்த்துருக்காங்களா, அவங்க குவாலிஃபைடாக முதல்ல எல்லாமே இவங்க நடக்கிற ஆட்சி அப்படின்னா, எனக்கு வேண்டப்பட்டவன் அவனை உள்ளே வச்சுக்கோ, எனக்கு வேண்டப்படாதவன் அவனை ஒதுக்கி தள்ளு, இதை நாங்கள் தான் பண்ணுவோம். ஒரு சோவர்கள் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஜெயலலிதா ஆட்சி வந்தால் போலீஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. டிஎம்கே ஆட்சி எப்படி கண்டுபிடிக்கலான்னா ரவுடிசம் ஜாஸ்தி ஆகிடும்.
இந்த மாதிரி ஒரு அராஜகமான செயல்கள்லாம் ஜாஸ்தி ஆகிடும். பரோட்டா கடையில் போய் பாக்ஸிங் போடுறதுலேருந்து இளநீர் வெட்டுறவங்ககிட்டேருந்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு காசு கொடுக்காம போகிறதுலேருந்து மாதிரி அந்த மாதிரி செயல்கள் நடக்கும். அதோடைய ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி தேர்வில் யார் என்ன தகுதியில் இருக்காங்க, அந்த தகுதியோடு தான் இருக்காங்களா. ஏன்னா எஜுகேஷன் போர்ட்லேயே யாரை இவங்க வச்சுருக்காங்க மெம்பர்ஸாக, ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை வச்சுருக்காங்க. அவர் என்ன ஒரு பெரிய ஒரு சிறந்த என்ன இலக்கியவாதியா, கல்வியாளரா, பேசுறது ஃபுல்லாக வந்து பொண்ணுங்களை கொச்சப்படுத்தி மேடையில் இது பண்ணுறதும், தமிழ் பாடல்கள் சினிமா அப்படின்ற பேரில் நையாண்டி நக்கல் பண்ணுறதும், அவர் வந்து ஒரு எஜுகேஷன் போர்டில் ஒரு அட்வைஸராக போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி கோயிலில் போய் ஒரு அட்வைஸராக யார் உட்காந்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து இந்து மதத்துக்கு எதிராக கருத்தை பரவுக்கிறவங்கலாம் கோயிலில் போய் அட்வைஸராக உட்காந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கிறவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சி சார்ந்தவங்க, இல்லை இந்த பதவிக்கு திறன் அற்றவர்கள் அப்படி தான் உட்காந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து குவாலிட்டி ஆஃப் தட் கொஸ்டின்ஸோ அந்த கொஸ்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதோ நம்ம வந்து எப்படி அதை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்க எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அதில் பல குழப்பங்கள், அது வந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள்லாம் கூட அந்த நிகழ்வுக்கு போய் யாராவது வந்து எங்களுக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவின்னு கேட்டால் அவனை வந்து திட்டுறது, ஆள் வச்சு அவமானப்படுத்துறது, அது மட்டுமல்ல அவங்கள ஆபாசமாக பேசுவது, அது நம்மளால் இவனை மென்டலாக அப்படின்னு கேட்பதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம ஆர்கேலாம் நடந்து போயிருக்கு, ராயபுரம் போன்ற பகுதியெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு பகுதிகள் மாதிரி நடைபெற்றிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு முதியவரை தாக்கியிருக்காங்க. அந்த அதிகாரி இது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியே வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்ற ஒரு நிகழ்வாக இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ முதல்ல அந்த பேரே தப்பு, ரைட்டா? அதை வந்து ஒரு கோர்ட் கேஸ் போட்டு அப்புறம் வேறு மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முற்படுறாங்க. 4.5 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. கடைசியாக அதிருப்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு மக்கள் மேலே. அப்போ எப்பயாவது நம்ம வந்து மக்களுடைய ஒரு அட்டென்ஷனை வந்து ஈர்க்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி இப்போது மக்கள் உதவியை இது பண்ணுறேன், அப்புறம் வந்து ஒரு கலெக்டர் அமைச்சு ஒரு ரோடு ஆய்வு பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் வந்து குற்றத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப், ஒரு உருவாக்கத்தை வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெய், நீங்கள் இந்த ஜிசிசி ஆப்னு ஒன்று இருந்தது முன்னாடி, அந்த மாநகராட்சிக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலான்னு. நீங்கள் வந்து ஆப்பில் முன்னாடிலாம் வந்து நடந்த இன்சிடென்ட்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வாஸ் ஷேர்ட் வித் த லோக்கல் கவுன்சிலர், லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ். அது ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது, அனானிமஸாக இருக்கணும். எந்த துறைக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் போகுதோ அந்த துறை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த யாருன்னு ஆக்சஸ் பண்ணி அந்த இதை எடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க இவங்க, இது பார்ப்பா உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருக்கோ அங்கே இருக்கிற ஒரு நகராட்சி உறுப்பினருக்கோ போய் டேட்டாவை ஷேர் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து மிரட்டுறது, வந்து நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறியா இல்லையா, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதை தான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுடியசம். அதோடைய இதுதான் வந்து இப்போ ஒரு முதியவர், அவர் வயசுன்னு பார்க்காம அவர் வந்து கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அந்த கொடுத்துருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காரு, ஒன்றும் பதில் பண்ணலை. திருப்பியும் மறுமுறை வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு, அங்கே போகிறாரு, போய் திருப்பியும் கேள்வி கேட்குறாரு, நான் கொடுத்த இதுக்கு நீங்கள் ஆக்ஷனே எடுக்கலையே, நீங்கள் பாட்டு சும்மா சொல்லிட்டீங்கன்னு முறை அவர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு. இது வந்து ரவுடிசமான ஆட்சி. இவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லை இப்படி பண்ணணும்னா 4 ஆண்டு காலம் மேலே டைம் இருந்தது, விட்டுட்டாங்க. இப்போது ஒரு புதுசாக பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தவங்க அந்த உறுப்பினர் சேர்க்கையில் வந்து அந்த ஓடிடி அந்த இது வாங்கி பண்ணுறது, அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ வந்து சேர்ந்தால் தான் உனக்கு உதவி, இல்லைன்னா உனக்கு கிடையாது. உனக்கு ஏதாவது வேணும்னா இதை பண்ணிக்கோ, இல்லை நீ பண்ண மாட்டியா, இனிமேல் நீ உதவி வாங்குறியா, நீ மகளிர் உதவித்தொகை வாங்குறியா, இல்லை ரேஷன் கார்டில் உனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பொருள் வருதா, இல்லை நாளைக்கு ஏதாவது மானியம் வரும்போது உனக்கு இதுவா, நான் உன்னை கவனிச்சுப்பேன், நான் என் மூலமாக தான் வரப்போகுது, நிவாரணம்லாம் என் மூலமாக தான் வரும், நீ சேர்ந்தினா உனக்கு நான் கொடுப்பேன், நீ சேராட்டி உனக்கு கொடுக்க மாட்டேன், இல்லை நீ ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கியா, நீ சேர மாட்டியா, உனக்கு எப்படி இனிமேல் வருதுன்னு பார்க்குறேன்னு அந்த மிரட்டி மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி இவங்க பண்ணுற ஆட்சி தான் இது. இது வந்து கடைசி கட்டத்தில் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதலோட வெளிநாட்டு பயணம், சுற்றுலா பயணம் போயிருக்காரு இல்லையா, ஆனால் அவர் வச்சுருக்கிற பேர் வேறு.
இல்லையா? அதாவது தொழில் முனைவர்களை சந்தித்து அவர் வந்து தமிழகத்தில் வந்து தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக நான் முயற்சி பண்ணுறோம், 8,000 கோடி 10,000 கோடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து சென்னை மாநகராட்சி பட்ஜெட் தான் அந்த தொகையெல்லாம். அவ்வளோதான் போயிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை போகிறார். ஆனால் மற்ற மாநிலம் எந்த முதல்வரும் இது மாதிரிலாம் போகிறது கிடையாது. இவர் மட்டும் தான் ஆண்டுக்கு ஒரு முறை இன்பச் சுற்றுலா மாதிரி போயிட்டு ஆனால் பேர் மட்டும் வயிறு வச்சுட்டு இருக்காரு. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்லையா சார்? அதை பற்றி சொல்ல முடியுமா? இது அகெயின் இது சுற்றுலா தான். இது வந்து என்னமோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை வாங்கிட்டு வரேன். இது வரைக்கும் போன வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, அதனால் எவ்வளோ தொழிற்சாலை இவங்க தொடங்கினாங்க, அதனால் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னு ஏதாவது டேட்டா இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டேபிள் பண்ணியிருக்காங்களா? ஒரு வெள்ளை அறிக்கை இருக்கா? எதுவுமே கிடையாது. சும்மா இந்த 8,000 கோடி 9,000 கோடிலாம் ஒன்றுமே இல்லை. யூபியிலேருந்து சீஃப் மினிஸ்டர் ஃபோன் பண்ணார்னா இதை விட 10 மடங்கு அவருக்கு வரும். இவங்க கம்பேர் பண்ணுறாங்களே, எதுக்கு இருந்தாலும் வந்து பீகார் என்ன, ஒரிசா என்ன, யூபி என்னன்னு கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க 10 மடங்கு, நம்ம வந்து அதில் 1ல் 10 மடங்கு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்குகிறோம். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்த்தது என்னென்னா, புறாக்கு வந்து ஏதோ நெல் பொறிப்போ ஏதோ போடுறது தான் நம்ம பார்த்தோமே தவிர, இந்த இன்வெஸ்டர் மீட்டரில் அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட போனவங்க தான் உட்காந்துட்டுருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. பட் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அதாவது நான் வந்து உங்களுக்காக வெளிநாடெல்லாம் போய் இவ்வளோ பேரை சந்தித்து இவ்வளோ பேரை நான் வந்து தொழில் தொடங்கிறதுக்காக நிவாரணம் அந்த இதெல்லாம் நிதியெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன்ற மாதிரி ஒரு நியூஸை கொடுக்கணும். அப்போது மக்கள் வந்து எல்லாருமே பார்த்து ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது பழைய பஞ்சாங்கம். இது இது ஆகாது. ஏன்னா ஏற்கனவே போன இதில் எந்த தொழிற்சாலையும் தொடங்கலை. இந்த லூலு மால்லேருந்து நம்ம பார்த்தோம், கோயம்புத்தூர்லேருந்து எந்த வேலை வாய்ப்பும் புதுசாக உருவாக்கலை. இவங்க பண்ணுறது ஃபுல்லாக கமிஷன், கரப்ஷன், அதுதான். ஸோ அதனால் இது வந்து சும்மா மக்கள் வந்து ரசித்து ரீல்ஸ் போடுறதுக்கும் ட்ரோல்ஸு மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு பயணமாக இருக்குமே தவிர இதுலேருந்து எதுவுமே வராது. ப்ராபப்ளி அவருக்கு உல்லாசமாக எங்கேயா போகணுன்னா தைரியமாக சொல்லிட்டு போகலாம், இல்லைப்பா எனக்கு ரொம்ப இங்கே நீங்கள்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, நான் எனக்கு ஏற்கனவே தூக்கமே வரமாட்டேன்னு வேறு சொல்லிட்டாரு. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணுறீங்க, ரவுடிசம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நிம்மதி இல்லை தமிழ்நாட்டில், நான் கொஞ்சம் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதை விட்டுட்டு நான் வந்து பிஸ்னஸ் பயணமாக போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் இன்னும் கொடுமையான செயல். அதே மாதிரி சார் இன்னொரு குற்றச்சாட்டு, பல்வேறு தரப்பினர் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. எல்லா தொழிலாளர்கள் விவசாயிகள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. இப்போ நெல் கொள்முதல்லாம் கூட மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா நாங்கள் 505 திட்டங்களை சொன்னோம், அதில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே முடிக்கப்படவில்லை, எல்லாம் வந்து வாய் சவடாலே ஓட்டியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஏதாவது முடிச்சுன்னா கொஞ்சம் வெள்ளை அறிக்கை கொடுங்களேன்னு சொன்னாலும் அதுக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கும் அதே மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவங்களும் வந்து மிகப்பெரிய குறைபாடாக சொல்லியிருக்காங்களே, அந்த சன்ன அரிசி போன்ற விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? முதல்ல இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நான் வந்து இவ்வளோ % முடிச்சிட்டேன், மொத்தம் 30% முடிச்சிட்டேன், 50% முடிச்சிட்டேன், 75% முடிச்சிட்டேன்னு அப்படியே கொஞ்சம் அதிகமாக போவாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் என்னென்னா ஆரம்பிக்கும் போதே நான் 98% முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 90% ஆகி இன்றைக்கி வந்து 75% முடிச்சிட்டேன்னு ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு கேலிக்குரிய விஷயம். இதை போக இந்த நெல் கொள்முதல் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஃபுல் மானியம் வந்து கொடுக்கறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இவங்க நீங்கள் சொல்கிறாங்க 2,500 ரூபாய்க்கு மேலே நாங்கள் பண்ணுறோன்னு. இவங்க தேர்தல் வாக்குறுதியில் 2021 தேர்தல் வாக்குறுதியில் இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் 2,500 ரூபாய்க்கு மேலே கொள்முதல் பண்ணுவோன்னு. எப்போ 2021 4.5 வருஷம் ஆகி போச்சு. இப்போது அந்த வேலை செல்லுபடியுமான கிடையாது. முதல்ல இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனை, இது நிறையா இடத்துலேருந்து அணுகுற வேண்டிய பிரச்சனை. 2021 2,500 ரூபா அப்படிங்கிறது வந்து அது ஒரு பேஸ் ப்ரைஸு. இப்போ இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு, மற்ற இதெல்லாமே விலைவாசி உயர்ந்ததுனால இன்றைக்கி 2025 அதே 2,500 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஏமாற்று செயல். அதுலேயும் கொடுக்கறதில்ல, இவங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வந்து ஒரு 100 ரூபா சொச்சம் தான் எக்ஸ்ட்ராவாக, ஒரு மானியமாக எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஃபுல்லாக பண்ணுறது வந்து மானியம் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குது உங்களுக்கு. இது ஒரு விஷயம் இருக்க. திருப்பி நான் கம்பேர் பண்ணுறேன், இதே நீங்கள் ஒடிஷாவில் எடுத்துக்காங்க, பஞ்சாபில் எடுத்துக்காங்க, இல்லை பீகாரில் எடுத்துக்காங்க, உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காங்க, அவங்க மானியம்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே அந்த கவர்மெண்ட் தராங்க. இவங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு 105 ரூபாய் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு என்னமோ இவங்க என்னமோ 2,500 ரூபா பெருசாக பண்ணுற மாதிரி பெருமை பீத்திக்கிறாங்க. இதை தவிர எப்படி வந்து அந்த டாஸ்மாகில் அந்த 10 ரூபா ஒரு இதுக்கு வந்து வாங்குறாங்களோ இங்கேயும் அதே மாதிரி
ஒரு இப்போ இதுக்கு இப்போ ஒரு மூட்டைக்கு வந்து 50 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. நீங்கள் இல்லாட்டி அதனால் பண்ண முடியாது. செகண்டு, இப்போ விவசாயிக்கு இது லாபமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் கிடையாது. அவனோட உற்பத்தி வந்து இப்போ 3500 ரூபாய்க்கு 3600 ரூபாய் கிட்ட வருது அவனுடைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா. இதில் அவன் லேபருடைய இதுவே கிடையாது. இவங்க கொள்முதல்னு சொல்கிறது வந்து இவ்வளோ ஏக்கர், 1 ஏக்கர் 2 ஏக்கரில் எனக்கு வந்து இவ்வளோ டன் அரிசி வரும்னா அதோடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 3500 ரூபாய்க்கு மேலே வரணும். ஆனால் நம்ம வந்து இப்போ 2500 ரூபா அதோட கம்மியாக பண்ணின்னு இருக்கோம். ப்ளஸ் அவனோட லேபர் எங்கே போச்சு? அவன் வந்து ஒரு 3 மாதம் தொடர்ந்து இது பண்ணிவிட்டு நேரில் விதைச்சி அதை சாகுபடி பண்ணுறதுக்கு அவன் லேபர் காஸ்ட்னு ஒன்று போடணும் இல்லையா? நீங்கள் குறைஞ்சபட்சம் 500 ரூபா லேபர் காஸ்ட் ஒரு நாளைக்கு போட்டால் கூட 3 மாதத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம விவசாயிங்க கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் விவசாயிங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க? கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரிலே அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.